கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 45வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. கர்த்தராலே நமக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாவதாக. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாக தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மாலே எங்களுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாகிறபடியினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாக கர்த்தர் எங்களை நடத்துகிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நித்திய ரட்சிப்பு உம்மாலே உண்டாகும்படியாகவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் நடத்தும்படியாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வண்ணமே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.